ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து என்னோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீ பற்றி தாங்க. ஸோ இந்த சாரீ ஸ்டிச் பண்ணது வந்து 2005 to 2008 ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த சாரீ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் மட்டும் ஸ்டிச் பண்ணலாம், நான் எங்கள் அம்மா 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண ஒரு சாரீ. நான் காலேஜ் ஹாலிடேஸில் போவேன் இல்லையா, அந்த டைமில் நான் ஸ்டிச் பண்ணுவேன், ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்டிச் பண்ணுவேன், அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அம்மா ஸ்டிச் பண்ணுவாங்க. எப்படி மாற்றி 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 ஸ்டிச் பண்ணாவே 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இதுதான். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீ தெரியுதா, ஃபுல்லாகவே வந்து கையில் ஸ்டிச் பண்ணது, ஆரி ஒர்க்கு கிடையாது, நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண ஒரு சாரீ. உங்களுக்கு வந்து இங்கே திருப்பி பார்த்தா தெரியும். ஒரு நிமிஷம். ஸோ நான் ட்ரை வாஷ் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிருக்கேன். ஸோ உங்கள் சாரீ ரிவர்ஸில் பார்த்தா தெரியுதா, இங்கே நார்மலாக வந்து அங்கங்கே நாட் போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண சாரீ. ஓகே, ஸோ இதுதான் சாரீ. ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இருக்கும் சாரீ. ஃபுல்லாக நம்ம முந்தானி வரையிலும் ஃபுல்லாக இருக்கும். மேலே கீழே லேஸ், தனி லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டைம்ல என்னன்னா பிளவுஸ்க்கும் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணிருந்தேன் ஃபுல்லாவே. பட் ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா, நம்ம சாரியோட ரன்னிங் பிளவுஸ் பிளெயின் சாரி வாங்கிட்டு அதுல வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். அந்த டிசைன் எல்லாம் நான் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபுல் டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க டிசைன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 6 மீட்டர் சாரி, பிளவுஸே வந்து ரன்னிங்ல வந்துடும். ஸோ அதுலேயே ஹேண்ட்ஸ்க்கு அண்ட் பேக் நெக்குக்கும் டிசைன் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிடுவோம். ஸோ இது வந்து இந்த ஃபிட்டிங் எல்லாம் மாறிடும் இல்லையா. 2005 to 8 அப்படின்னா 8th பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் ஃபிட்டிங் செட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து அகெயின் நான் இந்த சாரீக்காக பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா, நம்ம சாரிலேயே ரன்னிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஹேண்ட்ஸ்க்கு எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஹேண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் ஹேண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இது வந்து பட்டு கிளாத் வாங்கி அந்த ஹேண்ட்ஸ் வந்து இப்படி பஃப் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலா வந்து இந்த பிளவுஸ் ஹேண்ட்ஸோட கிளாத் இது. ஓகேவா? அந்த ஹேண்ட்ஸ் வந்து நான் இது கையில பண்ணியிருந்தேன் ஒர்க் எல்லாம். ஸோ இந்த ஹேண்ட்ஸோட கிளாத் எடுத்துட்டு இங்க பஃப் பிளேஸ்ல போட்டுட்டு ரிமைனிங் ஹேண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஆரி ஒர்க் இப்போ ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு 2 இயர்ஸோ 1.5 இயரோ ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹேண்ட்ஸ்க்கு இப்படி போட்டிருக்கேன், நெக்குக்கு வந்து இப்படி தான். ஸோ கான்ட்ராஸ்ட் போகலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஒயிட் கிளாத் மேலே வச்சு காமிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து இப்படி பஃப் வச்சு இருக்கும் அண்ட் பேக் ஃபுல்லாக வந்து பாட் மாதிரி இருக்கும் ஷேப். இப்ப எல்லாம் வந்து ஆரி ஒர்க்னு சொல்றாங்க இல்லையா. ஆரி ஒர்க்கை விட ஹேண்ட் எம்ப்ராய்டரியில கூட வந்து ரொம்ப அழகா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து 1 by 1 நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ட்ரெஸ்ஸஸ் பிளவுசஸ் 1 by 1 ஸ்டிச் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அட்லீஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரியோட ஸ்டோரி. ஓகேவா? மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.